विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् अक्रूरः पेशलः दक्षः दक्षिणक्षमिणाम्बरः विद्वत्तमो वीरभयः புண்ணியசவணகீர்த்தனः. திவ்யமான நாமக்கள், பகவானுடைய நாமக்கள். எந்த நாமக்களை ஸ்மர மாத்திரத்தினால மனுஷியாளுடைய மனசெல்லாம் தூய்மை அடையும், அவ ஜன்மாந்தத்துல பண்ண பாபங்கள் கூட அழிஞ்சு போயிடுமோ அப்படிப்பட்டதான அழகான நாமக்கள். அதுல அக்ரூரஹா அப்படின்னு ஆரம்பிச்சு சில நாமக்களை பார்த்தோம் போன காலத்துல. அக்ரூரஹா கிரௌந்தியம்ங்கிறது மனசுல இருக்கக்கூடியதான ஒரு கர்மம், கோபத்தினால் உண்டாகக்கூடியதான ஒரு தர்மம். அது உள்ள மனசுல ஒரு கொதிப்பு உண்டு பண்ணக்கூடியது. அப்படிப்பட்டதான அந்த கோபமோ குரோதமோ அதுக்கு காரணமா இருக்கக்கூடியதான ஒரு காமமோ அவைகள் ஒன்றும் இல்லாது. ஆகையால் அவருக்கு அக்ரூரன்னு பேரு. அதுக்கப்புறம் மனசுனாலேயோ வாக்கினாலேயோ எப்பொழுதுமே எல்லோருக்கும் நன்மை பண்ணி கொடுத்துட்டே இருப்பார். அதனால அவருக்கு பேசலகான்னு ஒரு நாம சொன்னோம். பிறகு தக்ஷகான்னு. தக்ஷகான்னா எந்த காரியத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். அதோட மட்டுமல்ல, அவர் யார் அனுசரிக்கிறாளோ யார் பக்தலா இருக்காளோ அவளால் எல்லா காரியமும் பண்ணக்கூடியதான தகுதியை பெறுவார்கள். ஆகையால் அவருக்கு தக்ஷகான்னு சீக்கிரமாக எல்லா காரியத்தையும் பண்ணி கொடுக்கிறவர். உலகம் முழுக்க படைக்கிறதோ காப்பாற்றதோ அழிக்கிறதோ இப்படிப்பட்டதான விரைந்ததான காரியங்கள் சாதாரணமாக யாராலையும் நினைத்து பார்க்க முடியாதான காரியங்கள் மனசாப்பியா இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணிட்டாலே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதான விவகாரம் பிரதிநியத தேசகால வஸ்து ஸ்வரூபத்திய. சில பதார்த்தங்கள் அந்தந்த தேசத்துல அந்தந்த காலத்துல அந்தந்த ஸ்வரூபத்துல அங்கேத்தான் இருக்கும். இந்த கிருஷ்ண மிருகங்கள்லாம் இருக்கு பாருங்க, அது சில இடத்துலதான் இருக்கும். எல்லா இடத்துலயும் இந்த கருப்பு மான்கள் இருக்காது. அதே போல சில காலங்கள்ல தான் மாங்கான்னா இந்த சமயத்துல தான், மற்ற சமயத்துல வராது, வந்தா அது நல்லா இருக்காது. அதே போல பிரதிநியத தேச கால வஸ்து ஸ்வரூபம் அதுக்கெல்லாம் அந்தந்த ஸ்வபாவம். இப்படிப்பட்டதான பதார்த்தம் இவ்வளவு பெரியதான உலகத்தை படைக்கணும்னா அவருக்கு எவ்வளவு சிரமம் பாருங்க. ஆனா அத்தனையும் அவ்வளவு சுலபமாக எல்லாரையும் படைச்சிருக்காரு. அது வேண்டாம், நம்ம ஒரு சரீரம் பார்த்துக்கலாம். இந்த சரீரத்துக்குள்ள எத்தனை அவயவங்கள், எத்தனை எலும்புகள், எத்தனை பண்றது, இத்தனையும் அவர் படைச்சிருக்காரு. அனாயாசமாக இத்தனை மஷியால படைச்சுட்டு இருக்க பாருங்க. ஆகையால் இதெல்லாம் பார்த்தேன்னா அவருக்கு எவ்வளவு தட்சணம் எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கு மனசால நினைச்சு ஆக்க முடியாது. அப்படி ஒரு சக்தி சாமர்த்தியங்கள் அவருக்கு மட்டுமல்ல, அவர் அண்டினவர்களுக்கும் அவரிடத்துல பக்தி செலுத்துறவாளுக்கும் அதன சாமர்த்தியமும் வரா. விஸ்வாமித்திரர் வெறுமனையே இன்னொரு உலகத்தையே தயார் பண்ண ஆரம்பிச்சார். வசிஷ்டருக்கு அவர் ஒன்றும் தெரிய எல்லா காரியமாவது பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவர். அவர் காட்ட மாட்டேன் அத்தனையும் விவகாரம் சாமர்த்தியம் மகாரிகளுக்கு அந்த பக்தினால அத்தனையும் வந்தது. ஆகையால் அப்படிப்பட்டவர். ஆகையால் அவருக்கு தக்ஷா அப்படின்னு சொன்னோம். தக்ஷன் மட்டும் இல்ல, தட்சிணா. தட்சிண சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம். தெற்கத்துக்காரர்னு அர்த்தம் சொல்லணும். அவர் தட்சிணாமூர்த்தின்னு சொன்னமோ இல்லையா, தட்சிணத்தை பே பண்ணிட்டு இருக்கார். ஆகையால் அவருக்கு தட்சிணாமூர்த்தின்னு பேர். தாட்சிணியம் உள்ளவர், ஆகையால் தட்சிணாமூர்த்தி. தாட்சிணியம் உள்ளவர் உங்களை எப்பொழுதும் காப்பாற்றணும் எனக்கூடியதான எண்ணத்துல தீவிரமா இருந்துட்டு இருக்காரு. அவர் தட்சிணத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால நீங்க எப்பவும் அவரை உத்தரத்தை தான் பார்த்துட்டு இருப்பாரு. அவர் தெற்கு நோக்கி இருக்கா, நீங்க வடக்கு நோக்கி தான் இருக்கலாம். வடக்கு நோக்கின்றது அவங்களுக்கு தெற்கத்தியானுடைய பயம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்வரமும் எல்லாரும் கிடைக்கும். அதோட மட்டும் இல்ல, மனுஷனுடைய மனசுல இந்த ரிட்டன்டிவ் கெப்பாசிட்டி ரொம்ப வெயிட்டா இருக்கு. ரொம்ப பேர் சொல்றா மறந்து போயிருந்த கேஸா இருக்கு, அவளே கவலைப்படுறா. இருந்தா போல இந்த மறந்து போறதா, முக்கியமான விஷயங்கள்லாம் மறந்து போறதா அப்படிங்கிற வயசாயிடுதுன்னு 70 80 மறந்து போறது வயதான். சில வயசுலயே மறந்து போயிடுதுன்னு ஏன்னு கேட்க முடியாது. எப்படி மறந்து எப்படி சொல்ல முடியும்? மறந்து போச்சுன்னா அவ்வளவுதான் விவகாரம். எனக்கு வரலையே, ஐயா மறந்து போயிட்டேன், என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. மறவிக்கு காரணம் ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா அப்படிப்பட்டதான அந்த சொரூபம் இருக்கு பார்த்தா அவைகள்லாம் இல்லாம
நமக்கு எவ்வளவு தூரம் எப்ப வாசிச்சதோ அப்ப ஞாபகம் வரும்படி நமக்கு ஞாபகம் வச்சுருந்தோம். எது வேணுமோ அது ஞாபகம் வச்சுக்கணும். உபயோகம் இல்லாத விஷயங்கள்லாம் வேண்டாம். எது நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ அவை எல்லாம் ஞாபகத்துக்கு வரா போல பண்ணக்கூடியதான ஒரு மூர்த்தி தட்சிணாமூர்த்தி. ஆகையால் சப்த வித தட்சா தட்சிணாமூர்த்தி ரெண்டும் ஒண்ணுதான். தட்ச கதிஹிம்சரையோன்னு வந்திருக்கு. அதனால துஷ்ட குணங்கள் நம்ம இடத்துல இருந்து நாசம் பண்றது. அதுதான் நம்ம இடத்துல இருக்கக்கூடியதான கெட்ட குணங்களோ கெட்ட விவகாரங்களோ இதெல்லாம் அழித்து கழிக்கிறோம். அதனால தட்சிணாமூர்த்திங்கிற சொரூபம் ரொம்ப வசதி மகாவிஷ்ணுடைய அம்சமாகவும் தட்சிணாமூர்த்தி இருக்குங்கிறத தட்சிணா தமிழாம்பரா. அதற்கு தமிழம்பரா சமாவதாம் யோகினாஞ்ச புலிவியாதீனாஞ்ச பாரதாரகாணாஞ்ச தேட்டா. முதல்ல க்ஷமான்னு இருக்கணும். க்ஷமான்னா பொறுமை, அது ரொம்ப இருக்கணும் மனுஷன். வர வர இந்த பொறுமைங்கிறதே இல்லாம போயிடுறது. ஒரு சுகதுக்கங்களை தாங்கக்கூடியதான சக்தி மனுஷனுக்கு வேணும். சுகதுக்கங்கள் இல்லாம வாழ்க்கை இருக்குமா? இருக்க முடியாது. ஏன்னா குஹாப்யாதேவ மனுஷ்ய லோகம், புண்ணியமும் பாப்பமும் சேர்ந்துதான் மானிட பிறவியே வந்துருக்கு. வெறும் புண்ணியம் மட்டும் பண்ணிருந்தேன் தேவலோகத்துல பிறந்திருக்க பாரு, வெறும் பாப்பம் மட்டும் பண்ணிருந்தா நரகலோகத்துல பிறந்திருக்க பாரு. அந்த ரெண்டும் இல்லாம கலந்து இருக்கிறதுனாலதான் இது. அதனால எல்லோருக்கும் சுலபமா கிடைக்கக்கூடியதான சின்ன சின்ன விடயங்கள்லாம் நமக்கு டிலே ஆகுது. சார்மம் இது என்ன பண்றது? ரோட்ல சாதாரணமாக இருக்கிற மனுஷங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதா நமக்கு மட்டும் டிலே ஆகுது, நமக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்கிறது, நான் மட்டும் அவசப்பட வேண்டியதா இருக்கு. ஊர்ல இருக்கிறவெல்லாம் நம்மளை பார்த்து ஏதோ நினைக்கிற மாதிரி இருக்கு. இப்படி எல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஏன்னா எது நாம் கர்ம பண்ணியிருக்கோமோ அதோடைய பலம் வந்துதான் சேரும். என்னைக்கும் உங்களை விட்டு போகாது. நாபுத்தம் செய்யதே கர்ம ஜன்ம கோட்டி சத்தைகள். தாங்கள் பண்ணினதான ஒரு செயலானது அந்த பலத்தை கொடுக்காம என்னைக்கும் அழியாது. அதே போல நமக்கு பொறுப்பினை இருக்குமையானால் வந்துதான் சேரும். பொறுப்பினை இல்லாத போனால் தலைகீழ் நின்று என்னென்ன பிரயத்னம் பண்ணினாலும் வர. இப்ப என்னாச்சு, நமக்கு வரதோ வரையோ அது இப்பொழுது நம்ம கையில இல்ல. இப்பொழுது நீங்க என்ன பண்ணலாம்? பகவான பிரார்த்தனை பண்ணலாம், அதுக்காக முயற்சி எடுக்கலாம். ஸ்தோத்திர தோஷா. முயற்சி பண்ணின பிறகு அந்த செயலானது உங்களுக்கு கிடைக்கலன்னா அது தோஷமாகாது. ஏன்னா இன்னொன்று இருக்கு பிளஸ். எது? தெய்வம் தெய்வாத்திர பண்டமம். நீங்க என்ன பண்ணினாலும் அவருடைய விருப்பம் இருந்தாலும் காரியம் நடக்கும். அவருடைய விருப்பம் என்ன அர்த்தம்? நீங்க நிர்மாணத்துல பண்ணியிருந்தா தான் முடிக்கும். பொறுப்பனை இருந்தா தான். பேங்க்ல பணம் போட்டு வச்சுட்டோம்னா செக்கு கொடுத்து கொடுப்பான். பணமே போட்டு வைக்கலன்னு என்ன அர்த்தம்? செக்கு உங்க கையில தான் இருக்கும், லாபமும் இல்லை. அதே விதமாக ஜென்மாந்திரத்துல நம்ம பண்ணியிருக்கிறோம். அந்த ஜென்மாந்திரத்துல பண்ணியிருந்தான ஒரு பதார்த்தம் தான் நமக்கு வருங்கிறத மனசுல நினைச்சுட்டு நாம என்ன பண்ணணும்? சுகமோ துக்கமோ அனுப்போ பொறுமையோட. இந்த பொறுமைங்கிறது ரொம்ப உயர்ந்ததான ஒரு குணம். அதை நம்ம வரவச்சுட்டா தான் வாழ்க்கையில சௌக்கமா இருக்க முடியும். அது ஆயிடுச்சு, அவார்டு கிடைச்சிருக்கு, நமக்கு கிடைக்கீங்க, இப்படி எல்லாம் ஏற்படும். அப்ப என்ன ஆச்சு? இதுல இந்த பொறுமையானது இருக்கிறதுனால்தான் இந்த மனுஷியானம் சௌக்கியமா இருக்கலாம். முயற்சி பண்ணிவிட்டோம் நம்ம, அது வரலையா சரி, வர வேண்டிய சமயத்துல வரும், அதுக்காக நம்ம இப்ப கிடைச்சப்பட அப்படின்னு ஈஸ்வர ஆராதனமாக நமக்கு வேண்டியதான செயல்களை பண்ணி கொண்டே இருக்கோம். பார்த்தா இது ரொம்ப உயர்ந்ததான ஒரு தத்துவம். இந்த க்ஷமா, பொறுமை. இந்த பொறுமைக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறது பிருத்திவி மாதா. நீங்க எவ்வளவு ஹிம்சை பண்ணினாலும் காத்துன்ற காலம் பொறுமையோட இருந்த காலம் அதை வரவழைக்க வேண்டாமா நம்ம? இந்த காலத்துல அந்த பொறுமைங்கிறது டோட்டலா போயிடும். தினந்தோறும் பேப்பர்ல பார்த்தேன்னா ஐஐஎம் படிக்க பார்த்தேன், ஒரு பையன் சூசைட் பண்ணினா, ஐஐடி டிகிரி பையன் சூசைட் பண்ணினா, இதேதான் விவகாரம். சார் இவ்வளவு தூரம் படிச்சு அம்மா அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்துருக்க, அவங்க ஏதோ புரியலைங்கிறது, ஏதோ பாடம் புரியல 2 நாளுக்கு. அதெல்லாம் பிராணம் முழுக்க எப்பயோதான் நமக்கு புரியல வாழ்க்கையில. பிராணம் முடியுமோ வேறுன்னா அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப என்ன, மனுஷனுக்கு வாழ்க்கையில கஷ்டம் உண்மையானால் அந்த கஷ்டத்தை நிவர்த்திக்கு கருணோபாயம் உண்டு, அதை நாம் தேடணும். அதுக்காக பிராணன் முடிச்சிருந்தா அது ஒரு சொல்யூஷன் இல்லை. ஏன்னா இந்த ஜென்மா வேணா நீங்க முடிச்சுக்கலாம், அதோட ஜென்மா இல்லாம உங்களால் பண்ண முடியுமா? அடுத்த பிறவி பிறக்கணும், அடுத்த பிறவி இதை விட மோசமா இருக்கலாமே. யார் வசதியா இருக்காரு, யார் கேரண்டி கொடுத்தா? விவகாரம் மனுஷனுக்கு பண்ணணும் இந்த பொறுமைங்கிறது. அதே போலயே பெரியவர்கள் ஏதாவது 2 விஷம் வச்சா கோமிச்சுக்கலாம், வச்சுக்கலாம் தெரியும் தப்பு. இதனால என்ன ஆகுதுன்னா உங்களுடைய வீக்னஸ் தான் நீங்க காமிச்சுட்டு இருக்க.
ஒரு மனுஷன் நம்மளை வச்சானால் நம்ம திருப்பி வைக்கமையானால் அது என்ன சொல்றது, நம்மளுடைய வீக்னஸ் தான் பிரச்சமா இருக்கு. வஸ்துதான் என்ன, அவன் வச்சானா அவனுக்கு தெரியல வைக்கிறான். நம்ம கெட்ட வழியில இல்ல, நம்ம சரியாதான் நடந்துட்டு இருக்கோம். மனசுக்கு தகுந்த போல எது உண்மையோ அப்படி நடந்துட்டு இருக்கோம். அது புரிஞ்சுக்காம அவன் வச்சானா யாருடைய தப்பு சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷனுக்கு முக்கியமா வேண்டியது பொறுமை. பொறுமை போடுறதான ஷார்பஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் உலகத்துல இல்லவே இல்லை. ஒரு 15 நிமிஷமா மிஸ்ரே இருக்காரு சார் ஒருத்தர். நீங்க வெறுமை வாயமோன்னு இருக்கோன்னு அவருக்கு கோபம் வந்தது. இவ்வளவு தூரம் மிஷின்டே இருக்கே, அப்படியே கல்லாட்ட நிக்கிறேன். இன்னொரு லட்சம் ஆரம்பிக்கும். இன்னும் சும்மா இருக்கணும் நீங்க, அதான் ஓஞ்சு போயிடும். லோகல் எப்படின்னு ஒருத்தர் வச்சாலே நீங்க அவன் என்ன எதிர்பார்க்கறான் தெரியுமோ, நீங்க ரியாக்ட் ஆகி நீங்க வைக்கணும்னா எதிர்பார்க்கறான். ஆனா நீங்க வைக்காம காதல் கேட்காத மாதிரி அப்படியே ஆசையாம இருந்தான் வேதாந்த கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கா மாதிரி. அப்ப என்ன ஆகுன அவளே வச்சு போயிடுவா. இதுதான் முக்கியமானது. மனுஷாளுக்கு என்ன வேணும், பொறுமை வேணும். அந்த பொறுமையினுடைய எல்லா பூமாதா இருக்கு. அந்த பூமாதா இருக்க பொருளை கொடுத்தது யார் தெரியுமா, இங்க பரவாயில்ல. ஆகியதான் தமிழாம்பரா, பொறுமை உள்ளவர்களிடத்துல மிக சிறந்தவர் அப்படின்னு சொன்னதான் சமாவதாம் யோகினாம். இந்த யோகிகள் என்ன பண்றா தெரியுமா, இதை வரவழைச்சுட்டான். வரவழைச்சிடணும். அதான் எவ நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி. இதுல இந்த நியமங்கள் யமங்கள்னு இருக்கு பத்தில இது முதல்ல வேணும். ஆனா இன்னைக்கு என்ன பண்றது தெரியுமா, யோகா ஸ்கூல்னு வைக்க வேண்டியது. ஆரம்பிக்கிறதே பிராணாயாமம், அதுக்கப்புறம் ஆசனங்கள், அதோட சரி. இந்த ஆசனங்கள் இதெல்லாம் ஹடயோகம். நிஜமான யோகம் இருக்கு பத்தில அந்த யோகமானது முதல்ல உங்க கேரக்டர்ல இருந்து ஆரம்பிக்கும். யமங்கள் நியமங்கள் அது முதல்ல வரணும். அது வந்த பிறகுதான் மற்றவைகள்லாம் பிராணாயாமம் பிரத்யாக தாரணா தியானமாதி. இன்னைக்கு நமக்கு ஏதோ உடம்பு வளைக்கிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காது, வேற யோகம்னு வேற ஒண்ணும் பண்றதில்லை. உடம்பு வளைஞ்சு அந்த உடம்பு பகவானுக்கு அர்ப்பணம் பண்றதுங்கிறதுக்கு வழிகள் வேற இருக்கு. இது நாட்டியம், நிருத்தியம், அவைகள்லாம் சொல்லியிருக்கா. ஆனா இந்த ஹடயோகம் மட்டும்தான் இன்னைக்கு சொல்ல, நிஜமா யோகத்தை பத்தி சொல்லல. யோகம்ங்கிறது ஹிரண்யகர்பர் ஆரம்பிச்சு வச்சோம். யமனியமாதிகள்லாம் ரொம்ப முக்கியம். அஹிம்சா, அத்தியம், யாருக்கும் இன்று பண்ணப்படாது, ஒரு விடயத்தையும் செய்யப்படாது, யாருக்கும் துன்புறுத்தப்படாது. இப்படி பத்தாயம் தினந்தோறும் ஏதாவது கொஞ்சம் படிக்கணும். இந்த படிப்பு கூட இந்த யோகத்துக்குள்ள சேர்ந்து இருக்குன்னு விவகாரம் இருக்கு. அத்தைய சத்திய அபரிக்கிரகா, யாரிடத்தையும் எதையும் அனாவசியமாக பெறப்படாது. இப்படி எல்லாம் சில தர்மங்கள்லாம் சொல்லி வச்சிருந்த. அப்படிப்பட்டதான அந்த யோகிகளுக்கு பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம். அதையும் சொல்றாரு. சமாவதாம் யோகினாம் ச பிருத்திவியாதீனாம் தாரகானாம். பூமி முதலிய பதார்த்தங்கள்லாம் எவ்வளவு வெயிட்ட தாங்கின்றது தெரியுமா, அவைகளுக்கெல்லாம் இந்த வெயிட்ட தாங்கக்கூடியதான திறமை இங்கிருந்து வந்தது அவன் கொடுத்த. தாரகானாம் சேஷா தமிழாம்பரா சமயா பிருத்திவி சமஹா. வால்மீகி வச்சனா, வால்மீகி சொல்றார் ராமன். சமயம் பிருத்திவியும் சமஹா. இந்த பூமாதாக்கு எவ்வளவு பொறுமை உண்டோ அவ்வளவு பொறுமை உள்ளவர் ராமன் அப்படிங்கிறார். ராமனுடைய குணகணங்கள் வர்ணிக்கிற காலத்தை பார்த்தோம். ஐடியல் மேன், ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் என்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக ராம சொல்லியிருக்கார். சொல்லும் பொழுதே முதல்லயே ஆரம்பிக்கும் பொழுதே நாரதர் அவர்கிட்ட கேட்கிறான், கோர்வஸ் மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் அப்படின்னு ஒரு 16 குணங்களை சொன்னார். இந்த 16 குணங்களும் யார் இடத்துல இருக்கா அப்படின்னு கேட்டார். அவர் சொல்றாரா, இந்த 16 குணங்கள் யார் இடத்துல இருக்குன்னு சொல்ற. இப்ப மனுஷன் இருக்க சொல்றேன் பாருங்க, ஏதோ இருந்தாரா இருப்பாரா என்ன உமா எதிர்க்க இருக்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஆசித் தசரதோ நமரக குஞ்சன பாக்கியமான் அப்படின்னு ஆரம்பிச்சு அவருடைய குழந்தை ராமன் இருக்கார் அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மனுஷனுக்கு வேண்டியான 16 குணங்கள் சோழகல புருஷா. அந்த 16 குணங்களும் 16 கலைகளும் பரிபூர்ணமா இருக்கக்கூடியதான வியக்தி புருஷோத்தமன்னு பேரு. அவரை ராமன்னு சொல்லிட்டார் வால்மீகி. சாதாரண இந்த ராமன்னு சொல்றது, ராமன் பகவான் சார், அவர் ஏதாவது பண்ணலாம் சார், நம்மளால முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. அவர் மனுஷனாக இருந்து தானே மனுஷனாக கருதி மனுஷனால எத்தனையோ அனுஷ்டானம் பண்ண முடியும் என்கிறத நடத்தி காட்டினவர் அவர். கிருஷ்ண பரமாத்மா தான் தெய்வம்னு சொல்லிட்டே இருக்கார். நம்ம சார் யாரும் ராமன் தெய்வம் தெய்வம் வளர்றப்ப பண்ணிட்டு இருக்கோம். கிருஷ்ணன் புறநண்டில இருந்து காமிச்சிருக்கேன், நான் தெய்வம். அம்மாவுக்கு காமிச்சிருக்காரு, உடம்பு முழுக்க எல்லாம் இருக்கு, எல்லா பூமண்டலமும் எனக்குள்ளதான் இருக்குன்னு வயதிலிருந்து காமிச்சிருக்காரு.
ஒரு சின்ன விரல்ல மலையை தூக்கி காமிச்சிருக்கார். ஆனாலும் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, வெண்ண திருடுறவர் அழகான்னு பார்த்தல. ஆனா ராமனோட கிருஷ்ணம் வந்து ஜெகத்பெரும் குருவாக நினைக்க, அந்த குருவாக நம்ம நினைச்சோம்னா சீக்கிரமாக பலத்தை கொடுக்க. அப்படி எல்லாத்துக்கும் பொறுமைக்கு எல்லாம் இருக்கிறவர் சமயா பிருத்திவி இதமா இது வால்மீகி கொடுத்தனர். அதுக்கப்புறம் பிரம்மாண்டம் அகிலம் வன்னு பிருத்திவீச பாரேண நார்திதா இது பிருத்திவியா அபி வரோவா. பிரம்மாண்டம் அகிலம் வன்னு முழுமையாக இருக்கக்கூடியதான 17 லோகங்களை தனக்குள் வைத்துக் கொண்டு, அது எப்படி வைத்துக் கொண்டிருக்காரு எப்பன்னு சொல்லல, இந்த பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காமிச்சார். விஸ்வரூபம் காமிக்கிறதுனால அர்ஜுன் அவர் பாட்டுக்கு 10வது அத்தியாயத்துல என்ன ஏதுன்னு கேட்டார். ஒவ்வொரு விதமாக நான் ஒவ்வொன்றும் இப்படி இருக்கேன் இப்படி உபாசனம் பண்ணேன்னு. அப்புறம் அர்ஜுன் கேட்கிறார், நீங்க சொல்றது நல்லா தான் இருக்கு, என்னால பார்க்க முடியுமான்னு கேட்கிறேன். பார்க்க முடியும்னு காட்டுங்க ரொம்ப இதுவா ஏறப்பா அப்படி கேட்கிற, உனக்கு பார்க்கணும்னு எண்ணம் உன் மனசுல வரும்பொழுது நான் சித்தமா இருக்கேன். அதான் பகவானுக்கு சொல்றது. இன்னொரு போய் கேட்க வேண்டாம், இது எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்க வேண்டாம். பார்த்தா தேவையில்லையே அப்படின்னு நினைச்சாலே பகவான் சித்தமா இருக்க. என்ன சொன்னார்னா, இந்த கையை கண்ணால பார்க்க முடியாதுப்பா, நீ திவ்யம் ததாமி தேஜோ, உயர்ந்ததால திவ்யமான பிரகாச ஸ்வரூபத்தை பார்க்கக்கூடியதால் ஒரு கண்களை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து அப்புறம் காமிக்கிறேன். காமிக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா, மூலகத்துல என்னென்ன பதார்த்தங்கள் இருக்கோ அத்தனை பதார்த்தங்கள் வைக்கக்கூடியது. தேவா கந்தர்வாள் சித்தா கிண்ணறாள் கெம்புருடாள் சர்வமும் அவர்கள் இருக்க. என்ன பண்றது? அப்படி பார்த்தால் ஆயால் அதற்குள்ள இல்லாமல் இருந்ததா பிரம்மாண்டம் அகிலம் பிருத்திவ பாரேண நார்திதயிரே. ஆனா இந்த பாரம் எல்லாம் அவரிடத்துல ஒண்ணுமே பண்ணல. நான் என்னமோ பாரம்னு நினைக்கிறேன், அவருக்கு ஒரு கணக்கே இல்லை. இந்த மேல ஒரு கொசு உட்கார்ந்தா உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதே போல இவ்வளவு பாரத்தை வைத்துக் கொண்டும் அவருக்கு ஒன்றும் கவலையே இல்லாம அவர் பாட்டுக்கு ஆனந்தமா இருக்காரு. நார்திதா இது, அதனால இது பிருத்திவியாபி வரோவா. ஆகையால் பிருத்திவியை விட தமிழாம் வரஹா, உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பொருள்களையும் சுமைத்து கொண்டு அதை ரொம்ப பொறுமையா இருக்கக்கூடியதான விவகாரம் பூமாதா. அதாவது பூமாதா மேல மனித பொறுமைன்னு சொல்றது. அப்படிப்பட்ட பூமாதாவுக்கு பொறுத்து கொள்ளக்கூடியதான திறமையை பெருத்தினால் அதை விட ரொம்ப வசதியானவர். தமிழாம் வரஹா ஒண்ணு. அதுக்கப்புறம் தமிழா சக்தா. தமிழான என்ன அர்த்தம்? சக்தா சாமர்த்தியம் உள்ளவர், எட்டையையும் செய்யக்கூடியதான திறமை உள்ளவர். அயம் சர்வசக்தி மத்வாத். பகவான் எப்படி சர்வசக்தி, ஏதோ எல்லாருக்கும் இருக்கிறது இல்ல, அது வேதம் ஒதுன்னு இருக்கு. எஸ் சர்வஜ சர்வவிது ஞானமயம் தபா அனந்த பரமேஸ்வரஸ்ய ஸ்வேதாசுதர உபனிஷத்துல எல்லா சக்திகளும் அவர் அதுல ஒன்றா சேர்ந்திருக்கு. அந்த சக்திகள் சேர்ந்து இருக்கிற சக்திக்கு ஆத்யா சக்தின்னு நம்ம சொல்ல போலியோ, அதான் மாயாங்கிற விஷயம் அவரிடத்துல இருக்கு. அந்த மாயை எப்படின்னு அவர் சொன்னதை கேட்கறதுன்னு நம்மளை ஏமாத்துறது. அந்த மாயை என்ன, அவர்கிட்ட வாலாடுறது இல்லை, அவர் சொன்னபடி கேட்கறது. தெய்வீ கேட்ட அக்னமயி மம மாயா சத்யா, எனக்கு அதீனமான மாயங்கிறார். அது என்ன ஒண்ணும் பண்ணாது, உங்களை துன்புறுத்ததோ கவலைப்படாது, நீங்க என் பாதங்களை பிடிச்சுங்க, அது ஒண்ணும் பண்ணாது. மாமே வைய பிரபத்தியந்தே மாயாமே தான் தரந்திரே. பகவான் ஆசிரியங்கோ, பகவான் நாமாவை சொல்லுங்க, விடுதலை கேளுங்க, ஒவ்வொரு நாமாவுக்கும் என்ன அர்த்தமோ மனசுல மனநம் பண்ணுங்க, மாயங்களை ஒண்ணும் பண்ணாது. ஆகையால் சகலா கிரியா கத்தும் சமதே இதுவா தமிழாம்பரா, எந்த செயலையும் பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவர். ஆகையால் அவருக்கு தமிழாம்பரா அப்படின்னு அக்ரூர பேசரோ தட்டோ தட்சிண தமிழாம்பரா அப்படின்னு முதல் பாதம். அதற்கு பிறகு வித்வத்தமஹா நிரஸ்த அதிரயம் ஞானம் சர்வதா சர்வகோச்சரம் அஸ்தி இது நேதரேஷாம் இது வித்வத்தமஹா. வித்வான்களுக்குள்ள மிக சிறந்தவர் பகவான். வித்வத்வம்னா என்னன்னு சாதாரணமா படிப்புன்னு நம்ம சொல்றோம் பத்திர, அது பகவத் அனுகிரகம் இருந்தா தான் வரும். ரொம்ப பெரிய படித்த சயின்டிஸ்ட் ஃபேமிலியில இருக்கிற குழந்தைகளுக்கும் சில சமயத்துல என்ன ஆகுதுன்னா படிக்கல. ஏங்க கேட்டா, ஏன் சார் அவன் படிக்கல, அவன் படிப்பு வரல சார்ட்டான். படிப்பு விலையில் கொடுத்து வருமா, இல்ல டெல்லி கல்கத்தால இருந்து வருமா, ஆனா சொல்ற அவனுக்கு படிப்பே வரல சார், இன்னும் சில பேர் ஏறலை சார். என்ன சொல்ல முடியும்? நமக்கு என்ன ஒரு சிரிப்பா இருக்கே தவிர
நிஜமாகவே சில பேருக்கு வரமாட்டேங்குது. அந்த ஞானம்னு இருக்க அறிவுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக ஒன்றும் இல்லை, சௌக்கியமா எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கா, ஆனா படிப்பு மட்டும் பார்க்க மாட்டேங்கிறது சார். அப்படி ரொம்ப பேர் இருக்கா, ரொம்ப பெரிய ஆத்திரியா இருந்துட்டு இருக்கா, தான் மனசு கஷ்டமா இருக்கு. அவளுக்கும் வெக்கமா இருக்கு. ஒரு காலத்துல 2-3 குழந்தைகள் இல்ல, ஒரு குழந்தை ஒண்ணுமே படிக்கிறது மாட்டேன், மீது 2 பேரும் PhDங்கிறான். என்ன பண்ணுவேன்? அதே போல படிக்காதவனுக்கும் காசு இருக்க, படிக்கிறவனுக்கும் காசு இல்லாமல் இருக்கும். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா இந்த படிப்புன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தா, அது எந்த படிப்பா இருந்தாலும் சரி, லௌகிகமான படிப்பா இருக்கட்டும், வைதிகமான படிப்பா இருக்கட்டும், ஈஸ்வரானுகிரகம் வேணும். MA MSc படிக்கிறதுக்கும் ஈஸ்வரானுகிரகம் வேணும், வேதாத்தியனம் பண்றதுக்கும் ஈஸ்வரானுகிரகம் வேணும். அதுல வேதாத்தியனம் பண்ணா இந்த சம்ஸ்கிருதம் வாசிக்கிற இவைகள்ல இது ரொம்ப கஷ்டம். ஜென்மாந்தத்துல பாக்கியம் இருக்கா வரும். ஏன்னா இது சாட்சாத் பரமாத்மாவை சொல்றது, அவ்வளவு வேற ஒண்ணும் இல்லை. மற்றவர்களை படிச்சு அது ஓரளவுக்கு அதுக்கப்புறம் இவைகள்லாம் இதை விட மேல ஒரு தத்துவம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டாதான் பரமாத்மா ஞானம் வரும். அதனால முதல்ல பேச்சுலருங்கிறான், அதுக்கப்புறம் மாஸ்டருங்கிறான், அதுக்கப்புறம் என்னன்னா டாக்டரேட் இன் பிலாசபிங்கிறான். கணக்கில் டாக்டரேட் பண்ணாலும், எக்கனாமிக்ஸ்ல பண்ணினாலும், ஜுவாலஜியில பண்ணினாலும், பயாலஜியில பண்ணாலும், கடைசியில் என்னச்சு PhD டாக்டரேட் பிலாசபிங்கிற. என்ன ஐயா அவன் அந்தந்த சயின்ஸ் தான் படிச்சிருக்கான்னு. ஒரு லெவலுக்கு மேல போனா எல்லாரும் பைத்தியம் தான். விவகாரம் என்னென்ன அப்படித்தானே இருக்க, ஏன்னா அவன் சொல்றதே எனக்கு புரியல அப்படின்ட்டான். விவகாரம்னா எல்லாமும் கடைசியில எங்க போய் சேர்றது, அந்த வேதாந்தத்துல போய் சேர்றது. வேதம்னு ஞானம், ஞானத்தினுடைய முடிவு. அதனால்தான் அப்படி வச்சுக்காவா. அதே விதமா இங்க என்ன, வேத ஞானம் எல்லாம், உபனிஷத்து ஞானம் எல்லாம், கர்மகாண்டருடைய ஞானம் எல்லாம் கடைசியில எங்க போய் சேர்றது, பரமாத்மானோட போய் சேர். அவரை அறிகிற அறிவுக்குத்தான் அறிவென்று பெயர். மற்ற அறிவுகள்லாம் வயரை நோக்கிக்கிறதுக்காக ஏற்பட்டதான அறிவு. அதனால்தான் முண்டக்கோபனிஷத்துல சொல்லும் பொழுது வித்யான்னா என்ன, வே வித்யே வேதிதவ்யே பிரம்மவிதோ வதந்தி. 2 விதமான படிப்புகள். அது தத்ரா பரா அபரா. சாதாரண படிப்புன்னா என்னது, ருக்வேதா, யஜுர்வேதா, சமவேதா, அதர்வவேதா, இதிஹாச புராணம் அப்படின்னு. அதர்வாங்கிய சிக்ஷா, கல்போ, வியாக்கரணம், நிருத்தம், தங்கோ, ஜோதிடம் இவைகள்லாம் சேர்ந்து அபராவித்யா. இப்ப பராவித்யான என்னது, அதபரா ஜயா தத்தரம் அதிகம்யமக்ராட்சியமோத்திரமவர்ணம். அப்பரம்பருடைய அறிவதற்காக இருக்கக்கூடியதான எந்த ஒரு மானசிக விருத்தி இருக்கோ அதுக்குதான் பராவித்யான்னு சொல்லுது. அப்படிப்பட்டதான அந்த அறிவு இருக்கே, பகவான அறிவதற்காக ஏற்படக்கூடியதான முயற்சியோட நினைப்பு இருக்கே, அதுதான் நிஜமான படி. பிரகலாதன் பாகவத்துல சொல்லும் பொழுது அவர் அப்பா கேட்கிற, நீ என்ன தெரிஞ்சுண்டாய் அப்படின்னு கேட்கிற. பகவான ஆராதிக்கணும்னு கோபம் ஒண்ணு இருந்து ஒரு 3 மாசம் டைம் கொடுத்து என்ன படிப்பு மாற்றி சொல்லி கொடுங்கன்னு சொல்ற. தண்டாம இருக்கான்னு 2 பேர், தண்டன் ஒருத்தர், மர்க்கன் ஒருத்தர், சுக்கராச்சாரியனுடைய பிள்ளைகள். சுக்கராச்சாரியர் என்னடா, அவர் எங்கேயோ ஊருக்கு போயிருக்கார், அந்த ஸ்கூலுக்கு ஹெட்டா இவர் 2 பேரும் போட்டிருக்கார். அவர் 2 பேரும் சொல்லி கொடுத்துருக்கா. அவன் பாட்ட ஒழுங்கா தான் சொல்லி கொடுத்தா. ஆனா இந்த பையன் எங்க இருந்து கத்துட்டானோ இப்படி கத்துட்டார். அப்பா கிட்டார் என்ன சொன்னார், பகவானை பூஜை பண்றது கைதான் கை, பகவானை பார்க்கக்கூடியதான் கண்தான் கண்ணு, பகவானுக்காக தொலைச்சி கொண்டதெல்லாம் அதுதான் முக்கியமான சர்வீஸ், இப்படி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா கோபம் வந்தது. மறுபடியும் இன்னொரு 3 மாதம் இந்த கரெக்டா படிச்சுன்னு வாங்குவோன்னு அவளுக்கு வார்னிங் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அங்கெல்லாம் ஸ்கூல் எல்லாம் பர்ஃபெக்டா தான் இருக்கான். அப்பா கேட்டாலும் மாத்தி சொல்றான் அந்த பையன், என்ன பண்றது பாரு. அப்ப மறுபடியும் கேட்கிற, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாரதேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சத்யவாத்மை வேதனம் இதிபும் சாத்விதா பக்தி சச்சேன்னவரட்சண கிரியதே பகவத்யத்தா தன்மன்யே அதீதமுத்தமம். பகவானுடைய நாமக்களை கேட்கணும், பகவானுடைய நாமக்களை வாயை விட்டு சொல்லணும், லட்சையை விட்டு கேட்டு கட்டி சொல்லணும். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம், அப்பப்போ பகவானை பத்தி நினைக்கணும். அப்படியே குருவா எப்படி விற்கிறான்னு சொல்லு. சூரிய சக்தி கிரீடம் அப்படின்னு பார்த்து படிப்பட்டமா, மனசை கொஞ்சமாவது நினைக்கிறோமா. எதனையோ நினைக்கிறோமே, அந்த பகவானுடைய விக்கிரகத்தை ஒரு 2 நிமிஷம் நினைக்கணும். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாததேவனம், நம்மளால முடிஞ்சது அவருக்கு ஏதாவது தனி. அப்படி அர்ச்சனம் 2 துளசி எடுத்துட்டு அவர் நல்ல வைங்கோ, அர்ச்சனம் வந்தனம் ஒரு தரம் நமஸ்காரம் பண்ணுதோ, தாத்தியம் சத்தியம் ஆத்ம நிவேதனம், தன்னை அர்ப்பணம் பண்ணதா. இப்படி யார் பண்ணாலும் அவதான் சார் படிச்சவா.
சரி, என்ன படிச்சேன் என்ன கேட்கறீங்க? படிப்புன்னா என்னன்னா பகவானுக்கு கொண்டு செல்வதுதான் படிப்பு. பகவான் உள்ள இடத்துல அவளுக்கு தொடு பண்ணணும். பகவான் இடத்துல இருக்கார், போர் பீப்பர் இடத்துல இருக்கார், நல்ல எண்ணம் இருக்கிற இடத்துல இருக்கார், படிச்ச இடத்துல இருக்கார். அவருக்கு நம்ம சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னா அப்புறம் கதை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதை பத்தி ஏன் சொல்றது, இந்த வித்யாங்கிற விஷயத்துக்கு அதுதான் சொன்னேன். இப்படி அந்த படித்தவர்கள் இடத்துல ரொம்ப வசதியா இருக்கிறது. வித்வத்தவா இப்படி நிரஸ்தாதிசயம் ஞானம் சர்வதா சர்வகோதரம் அஸ்தி அஸ்தி. நிரஸ்த அதிசயம் ஞானம் ஏற்றத்தாழ்வற்றதான ஒரு அறிவு. நம்ம லோகத்துல பாக்குறோம், இவரை விட அவர் தானே அடைஞ்சிருக்க, அவரோட இன்னும் தானே படிச்சிருக்க, இப்படின்னு ஒரு அறிவு வந்தது. சில பேர் கொஞ்சமா படிச்சதுனால கரெக்டா எடுத்து சொல்றான். அவ எடுத்ததுன்னு கிளியரா எடுத்து சொல்ற. சில பேர் எடுத்து சொல்லாத நிறைய விஷயம் இருக்கு. இப்படி எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஏற்றத்தாழ்வுகளை நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கோம். ஆனா இவைகள் இல்லாமல் எல்லாத்தை விட சூப்பர்லேட்டிவா இருக்கிறவர் ஆயம் நிரஸ்தாதிசயம் ஞானம் சர்வதா சர்வ கோச்சரமஸ்யாசி. எப்பொழுதும் அவர் இடத்துல, நம்ம இடத்துல ஞானம் பண்ண சில சமயத்தில் தான் இருக்கு. அறிவுறதுக்கு முன்னால நம்ம இடத்துல அறிவு இல்லை, அறிகிற சமயத்துல அறிவு இருக்கு, பிறகு அறிவு போச்சு. நீங்க ஸ்கூல்ல வார்த்தையில சோசியல் ஸ்டடிஸ் சயின்ஸ் ஏதாவது ஞாபகம் கேட்பா? ஒருத்தர கேட்டேன், நீங்க டிகிரியில ஷேக்ஸ்பியர் உங்களுக்கு என்ன இருந்ததுன்னு கேட்டேன். 2 டிராமா வைப்பாட என்ன மறந்து போயிட்டு சார். அவ்வளவு லட்சணமா இல்லை. 2 வருஷ காலம் படிச்சு லைஃப் என்ன படிச்சு அது வேற, அந்த டைட்டில் கூட ஞாபகம் இல்லை. நீங்க என்ன நாடகம் படிச்சேன்னு தெரியாது. அப்படி நமக்கு என்ன ஆச்சு, எதில் அறிந்தோமோ அறிந்ததெல்லாம் மறந்தாச்சு. அறிவதற்கு முன்னால அறிவில்லை, அறியும் சமயத்தில் அறிவிருந்தா போல நினைச்சோம், பிறகு அறிந்தவைகளை மறந்தோம். இது மனுஷனுடைய நிலை. ஆனா யோசனை பண்ணி வரும், எத்தனையோ விஷயங்கள் மறந்தாச்சு. நீங்க 4ஆம் கிளாஸ்ல படிச்சீங்களா? 4ஆம் கிளாஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு கேட்டு பாருங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சு பாடா, அது திருப்பி நம்மள கேட்கிறேன், மறந்து போயிட்டலாம். எதெல்லாம் ஞாபகம் வச்சு வேண்டாம் சார், எது வச்சுக்கணுமோ அதை வச்சுக்க வேண்டாம், எது வேணுமோ அதுவும் மறந்துட்டான். அதுக்காக போட்டோ எடுத்து அதுக்கு இதெல்லாம் பேரெல்லாம் போட்டு வச்சிருந்தான். இப்பவும் பார்த்தா அந்த பேரு அந்த போட்டோ ஒன்றும் ஞாபகம் இல்லை. அப்படி நிறைய விஷயங்கள் மறக்கிறோம். நமக்கு எது ஞாபகம் இருக்கு, இப்பொழுது என்னைக்கு நமக்கு எது தேவையோ அதுதான் ஞாபகிச்சுக்கிறோம். மனுஷாண்டிய சுபாவம் என்ன, எது எப்ப தேவையோ அதுதான் ஞாபகத்துட்டு இருக்கான், மற்றெல்லாம் மறந்தா தேவைன்னு நினைக்கிறான். ஆனா பகவான் என்ன பண்றாரு தெரியுமா, எல்லாவற்றையும் அவர்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு சார். பகூனிமே வியதீதானி ஜன்மானி தவ சார்ஜனா அந்யம் வேத சர்வாணி நத்வம் வேத்தவரம் தபா. அர்ஜுனனுக்கு சொல்ல, அர்ஜுனன் சும்மா எல்லாத்தையும் கேட்ட பிறகு ஒரு கேள்வி கேட்டு விட்டான். என்ன நீங்க எனக்கு தெரியும் சொன்ன, எப்போ இந்த கலியுகம் ஆரம்பிக்கிற காலத்துல நீங்க சூரியனுக்கு சொன்னீங்கன்னா அவர் அவருடைய பிள்ளைக்கு சமைச்சு சொன்னாரா? மனு ஈஸ்வாவுக்கு சொன்னாரா? ஈஸ்வாவுக்கு அவருடைய குழந்தைக்கு சொன்னாரா? ஏவம் பரம்பரா பிராப்தம். இப்படி பரம்பரையா அறிவெல்லாம் ஜனங்கள்லாம் சந்தியாவந்தனத்தை கூட பண்றது விட்டு இப்ப எல்லாத்தையும் மறந்து போயிட்டா சார். அதனாலதான் உனக்கு மறுபடியும் சொல்ல வேண்டியதா வந்துருச்சு அப்படின்னு சொன்ன பகவான். ஒரு தடவை நம்ம என்ன நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டே இருந்தா நீர் பாடுக்கு என்னன்னா ஏதோ சொல்லிட்டே இருக்கிறது போல இருக்க. நான் நீங்களும் 2 பேரும் ஒன்னாதான் விளையாடிடும். சின்ன குழந்தைகளா இருக்கும், ஒன்னா விளையாடிடும், ஒன்னா சாப்பிட்டோம், ஒன்னா பண்ணிடும். திடீர்னு நான் சூரியனுக்கு பாடம் சொன்னேன். என்ன கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்புற மாதிரி இருக்கா? இவம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராமனுரித்வாக விப்ரவி எவம் பரம்பரா பிராப்தம். அதாவது யோகம் நட்ட பரம்பா அப்படிங்கிற நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு அப்ப சொல்றாரு பகவான். ரைட்டப்பா, உனக்கு நம்பிக்கை இல்ல, ஏன் தெரியுமா, எனக்கும் பல பிறவிகள் உண்டு, உனக்கும் பல பிறவிகள் உண்டு. என்ன வித்தியாசம், நேற்று நடந்தது என்ன நீ மறந்துடுற, எனக்கு என்ன எத்தனை எந்த பிறவிகளை யாரோட நான் என்ன பண்ணினேன் அவளுடைய விவகாரங்கள்லாம் எனக்கு தெரியும், ஃப்ரெஷ்ஷா ஞாபகம் இருக்குன்ட்டாரு. அதுல அவருக்கு என்ன பேரு, வித்வத்தமஹா பகூமே வியதீதம் ஜன்மானி தவச்ச அர்ஜுனன். எனக்கு பல பிறவிகள் உண்டு, உனக்கும் பல பிறவிகள் உண்டு, வித்தியாசம் இல்ல. ஆனா விவகாரம் என்ன,
எந்தெந்த பிறவைகள்ல யாருக்கு என்னென்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். ஒரு 10 பிறவைகளுக்குள்ள நீங்க என்னமா இருக்கு, அப்ப என்ன பண்ணீங்கிறது, நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க மட்டும் இல்ல, அந்த 17 புவனங்களை எந்தெந்த வியக்தி என்னென்ன பண்ணினாங்கிறத எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அதனால நான் சர்வஜன், உங்களை பத்தி நான் சொல்ல வேண்டாம். இது எப்படி சார், இது எப்படி தெரியும்? நமக்கு தெரிய வேண்டாமா? அவருக்கு தெரியுங்கிற எப்படி தெரியும்? ஓஹோ, நமக்கு எப்படி தெரியும்னு நம்ம யோசனை பண்ணுவோம். நமக்கு அறிவு எப்படி வருது? நமக்கு அறிவு வர்றதுக்கு 6 வழிகள் உண்டு. எனது கண்ணால உருவத்தை அறிகிறோம், காதால சொல்ல அறிகிறோம், மூக்கால வாசனை அறிகிறோம், நாக்கால சுவையை அறிகிறோம், தோலால தொட உணர்ச்சியை அறிகிறோம். இந்த 5 சேனல்ஸ் தான். இந்த வழியாகத்தான் நமக்கு வர்றது அறிவுலாம். இந்த அறிவை சேர்த்து வச்சு ஒண்ணு இன்னோட கலந்து மனசு யோஜனை பண்றது. இந்த புடவைக்கு இந்த கலர், இந்த தலைப்பு, இந்த வரையில இப்படிதான் நல்லா இருக்குங்கிற மாமி. இது ஆரம்பம். ஈஸ்வரன் அப்படி பண்ணணும். விவகாரம் என்னன்னா இப்படி எல்லாம் நினைக்கிற அளவு. அப்ப என்ன, இவைகள்லாம் கண்ணால பார்த்திருக்கா, அது மனதால இப்படி இருந்தா தேவலையேன்னு நினைக்கிற அளவு. அவ விவகாரம் என்ன அப்படின்னு யோஜனை பண்ணி பார்த்தேன். இது இந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் இவைகளால் வரக்கூடியதான அறிவு இல்லாமல் இன்னொரு விஷயத்தினால வரக்கூடியதான அறிவு இருக்கு. அது மனசு. இவ்வளா சரி. இப்படி இந்த 6 அறிவுகள் மனுஷனுக்கு வருது. இதுல இந்த 5 அறிவு இருக்கு பத்தியில, கண்ணால் பார்க்கறதோ, காதால் கேட்கறதோ, நாக்கால் சுவைக்கிறதோ, இவைகள்லாம் இப்ப இருக்கிறதா வரும். பாபாயுதம் இருக்க வாயில விட்டுன்ற கேள், அது இந்த நாட்கள் கீழே போற வரையும் தான் தெரியும். அதனாலதான் எவனா அதை டிப் பண்ணிட்டு அப்படியே வாயிலே வச்சுக்கிறாங்க. சீக்கிரமா சாப்பிட மாட்டேங்கிறான். ஏன்டா தொண்டை கீழே போயிடுச்சுன்னா அதனுடைய சுவையே தெரியாது நமக்கு. அது எந்த அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கோ, நம்ம அதை அனுபவித்துக் கொண்டிருக்கோமோ அப்பதான் அறிவு இருக்குமே தவிர, அதற்கு பிற பால் பாயசம் நன்னா இருந்தது அவ்வளவுதான் சொல்வேல தவிர, அது இப்படி இருக்குன்னு சுவைச்சு பார்க்க முடியுமா? முடியாது. அதே போல கண்ணால பார்க்கும்போதுதான் அந்த உருவம் உங்களுக்கு தெரியுமே தவிர, கண்ணை மூடிட்ட தெரியாது, அந்த பொருள் போனா தெரியாது. அதுக்கப்புறம் வேற எங்க இன்னொரு பொருளை பார்த்தா இந்த பொருள் மறந்துச்சு. ஆகையால் மனிதனுக்கு வரக்கூடியதான அறிவுகள் எல்லாம் பிரசன்ட், அவ்வளவுதான். பாஸ்ட் அறிவெல்லாம் மறந்து போச்சு, ஃபியூச்சர் அறிவெல்லாம் வராது. அது எப்படி இருக்கும் தெரியாது சார். இது நம்மளுடைய விவகாரம். ஆனா பகவானுடைய விவகாரம் என்ன? பகவானுக்கு நாம் எதனால அறிகிறோம்? மனசுனாலும் புலன்கள்னாலையும் அறிகிறோம். பகவான் எதனால அறிகிறார்? அவருக்கு மனசு புலன்கள்லாம் இல்ல, அவர் மாயினால அறிகிறார். அந்த மாயையில் என்னாச்சுன்னா, உங்க மனசெல்லாம் அங்க ஒட்டிட்டு இருக்கு. நம்ம மனசெல்லாம் இங்க மாயையில இருந்து உண்டாச்சு. குளத்துல எப்படி மண் இருக்கோ அதே போல மனசு மாயையில எல்லோருடைய அந்த கரணமும் இருக்கு. குளத்துல மண்ணு மண்ணைத்தான் குளம் சொன்னேன். குளத்துல மண் இருக்கா போல அந்த கரணம் முழுக்க மாயம். இப்ப நீங்க எதை அறிஞ்சீடோ அது நீங்க மட்டும் அறியல சார், உங்க மனசுக்கு பின்னால இருக்கிற அவரும் இருக்கு. என் மனசுக்குள்ள ஈஸ்வரன் எங்க இருக்க? உங்க இதெல்லாம் இருக்க. ஈஸ்வர சர்வபூதானா உத்தேசையா அர்ஜுனா ஜெயிச்சார். நாம எதை அறிகிறோமோ அறியும் பொழுது உங்களுக்கு மட்டும் இல்லை சார், அவருக்கும் அறியப்பட்டது. உலகத்துல எந்த பிராணி எதை பார்க்கறதோ, எதை கேட்கறதோ, எதை ரசிக்கிறதோ, எதை சுவைக்கிறதோ எல்லாமே அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா போயாரு. இண்டிவிஜுவல் கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணிட்டு நேரம் சர்வருக்கு போறதோ இல்லையோ அதே மாதிரி வியாசாச்சாரியால் அன்னைக்கே சொல்லிட்டார். அவருக்கு எல்லா ஞாபகம் எல்லாம் வந்துருக்கு. இது என்ன விவகாரம்னு உங்களுக்கு அப்பப்ப மறந்து போச்சு, அவருக்கு மாயையில பிக்ஸ் ஆயிடும். அந்த மாயையில பிக்ஸ் ஆனதுனால பாஸ்ட் விவகாரங்கள்லாம் இருக்கு பார்த்தல முன்னால வந்தது, அது சீரியஸா அப்படியே மாயையிலேயே இருக்கு. உமக்கு அந்த கரணத்துல அன்னைக்கு போயிடும். அவருடைய விவகாரம் அப்படியே இருக்கு. எப்ப பார்க்கணும்னாலும் இந்த பாஸ்ட் விவகாரங்கள்லாம் எடுத்து பார்த்தா அங்க இருக்கு அவருக்கு தெரியும். நாளைக்கு என்ன வரும்னா, இது கர்மாவை அனுசரிச்சுட்டாங்க நமக்கு எல்லா பதார்த்தங்களும் வரப்போத. 10 வருஷத்துக்கு முன்னால இருந்ததோ, 100 வருஷத்துக்கு முன்னாலேயோ, ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னால டிவி இருந்ததோ, இல்ல செல்போன் இருந்ததோ, ஆனா பகவான்கிட்ட இருக்கும். எப்படி சார் இருக்கும்னா, இவன் கர்மாவனால இவைகள்லாம் அனுபவிக்க போறான். இது அனுபவிக்க போடுறதெல்லாம் இவருடைய கர்மாவுடைய பலன் தான். இந்த கர்ம பலமானது இப்படி வரப்போறதுங்கிறது அந்த மாயையில இருக்கவர். விவகாரம் என்ன? பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்
மூணும் அவருக்கு பிரத்யட்சம். நமக்கு பிரசன்ட் பிரத்யட்சம், பாஸ்ட் அனுமானம், ஃபியூச்சரும் அனுமானம். பாஸ்ட் ஸ்மிருதி ரிகலெக்ஷன், நான் அப்படி இருந்தேனே அப்படின்னு ரிகலெக்ஷன். ஃபியூச்சர் அனுமானம். இது மனுஷனுக்கு. பகவானுக்கு மூணும் பிரத்யட்சம். அதனாலதான் பகவதிமே ஜன்மானிகமச்சார்ஜுனா தானியம் வேதா, நான் அறிகிறேன் எப்படி சொல்வார்? இப்படிதான். ஆயால் யாரா இருக்கு, எந்தெந்த ஜென்மாவில என்னென்ன இருக்கிறோ, என்னென்ன தோணிதோ, என்னென்ன நினைச்சானோ, என்னென்ன கருதினானோ எல்லாம் அவருக்கு கரெக்டா தெரியும்னு ஒண்ணு அவர் ஏமாத்த முடியாது. அவர்கள் உங்க மனசுல உண்டாரப்ப பின்னாலேயே அவர் பார்க்கிறார். ஓஹோ, அப்ப என்ன பார்க்கறது மட்டும் இல்ல, நோட்டு பண்ணிக்கிட்டார். மாயில பிக்ஸ் ஆயிடுத்த தப்பிக்க முடியும். மனுஷாலாம் இதே காலமானதுன்னு கரெக்டா 40 நிமிஷத்துக்குள்ள யமலோகத்துக்கு போறாளாம். போற வாயில கருட புராணத்துக்கு 40 மினிட்ஸ் இவன் பிரம்ம யமலோகத்துக்கு போயிட்டான். எல்லோரும் எல்லாம் புண்ணிய பண்ணினவா பாப்பண்ண சர்வமும் போற போனதுன்னா சித்திரகுப்தர்னு இருக்கார். அவர் என்ன பண்றாரு, யமதர்மராஜா உட்கார்ந்து இருக்கார். அவர் வரிசையா படிக்கிறார். இவன் என்னென்ன பண்ணினா என்னென்ன பண்ணினா வரிசையா வேகமா படிச்சாரு. யமதர்மராஜா அப்படியே பாக்குறாரு. நடுவுல நீங்க நான் இது பண்ணல அப்படின்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், டக்குன்னு அங்க டிவி வரும். நீங்க பண்ணிருந்தீங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்னு டிவி மாதிரி அங்கே இருக்கு. இல்ல நான் அதிகமா தானம் பண்ணினேன் சார், என்ன குறைச்சல கணக்கிட்டு இருக்கேல பாக்கணும். விவகாரம் என்னன்னு சர்வமும் அவளுக்கு தெரியுமா தர்ஷனத்துல. இதை பார்த்துட்டு யமதர்மராஜா என்ன சொல்ற, இது தகுந்ததான பலன் கொடுங்கோ சொல்லிட்டு அங்க மறந்து போயிடும். நம்ம மாதிரி லோயர் கோர்ட்ல இருந்து முஸ்லீம் கோர்ட்ல இருந்து ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் கடைசியில பெஞ்சு ஃபுல் பெஞ்சு கடைசியில் என்னடா எந்த ஆளுக்கு அவன் போயிட்டான். போயிட்டான் சார், கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இதெல்லாம் அங்க கிடையாது. அடுத்த செகண்ட் போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன பண்றா தெரியுமா, நான் அவனை எந்த யமதூத்தால் எந்த இடத்துல பிராணம் விட்டாலும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுறான். அவன் மறுபடியும் அந்த சரீரத்துக்குள்ள போறணும்னு பாக்குறான், முடிய. அதனால சொல்லுவான் அந்த இடத்துல கொண்டு இருக்கணும், ஒரு தீபத்தை வைக்கணும். எதை சென்று அவ வாழ்க்கையை திறந்தாய். ஏன்னா அங்க இருந்துட்டு இருக்கான். ஒரு பிராணம் மட்டும் போகலன்னு ஒரே மீறி 10 நாக கூர்ம கிருக்கர தேவதத்த தனஞ்சய அப்படின்னு 5 உபவாயுல தேவதத்தங்கிற ஒரு வாய் இந்த தனஞ்சயங்கிற வாய் மட்டும் இங்கே இருக்கான். அதனாலதான் நம்ம பேசுறதுதான் அவருக்கு புரியும்னு சில பேர் கூட. கடைசியில் என்ன, அதனால பஸ்மந்தகம் சரீரம் சரீரத்தை இருக்கணும் அல்லது சன்னியாசி இருந்தா புதைக்கணும் அப்படின்னு சொல்ற பக்கத்துல அதுக்கு நாங்க இப்படி அத்தனை விவகாரமும் அவளுக்கு தெரிகிறது. இது முழுக்க என்னென்ன நீங்க நடக்கிறது எல்லாம் பகவான் பார்த்துக்க எல்லாம் தெரிகிறது. அதுக்கு தகுந்ததான் கர்ம பலத்தை கொடுக்கணும்னு சொல்றேன். ஏன் சொல்ல வந்தேன்னா, நாம என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம், சிலதெல்லாம் நம்ம இருந்தது யாருக்கும் தெரியாதுன்னு. நீங்க தெரியறதுக்கு பின்னாலே நினைக்கிறதுக்கு முன்னாலே பகவான் இருக்கார். அதனாலதான் பாப வீருவாசம். இந்த ஒரு எண்ணம் நம்ம மத்தத்தான் இருக்க முடியும். யாரையும் ஏமாற்ற முடியாது. நம்ம எப்பொழுதும் நல்ல வழியில இருக்கணும். எனக்கு முடியுதானா இங்கதான் பகவானுக்கு நம்ம சொல்லிட்டோம்னா போறோம், மறுபடியும் நாளைக்கு தப்பு பண்ணலாம். நாமாபச்சாரம் உண்டு. ஏன் சொல்லப்படாது. ஒரு தரம் தப்பு பண்ணி பகவான் பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா மறுபடியும் நம்ம அந்த தப்பை பண்ணாத இருக்கணும். மனுஷனுடைய கேரக்டர் மாத்தல் அதுதான் படிப்பு. கேரக்டரை மாத்திர படிப்புக்குத்தான் படிப்பு. அதனாலதான் அத்தியாத்ம வித்யா வித்யானா படிப்புகள்ல அத்தியாத்ம வித்யா நான் இருக்கேன் சொன்ன பார்த்தீங்களா. அதனாலதான் பகவான் வித்வத் தமஹா, எல்லோரோட படித்தவர், எல்லோரோட அறிவுள்ளவர், எல்லா அறிவும் எப்பொழுதும் உள்ளவர், எப்பொழுதும் பிரத்யேகமான அறிவு உள்ளவர். அதனால்தான் சர்வதா சர்வகோஷமஸ்ய அஸ்தி, எல்லா அறிவும் அவருக்கு இருக்கு, எல்லா விதமான அறிவும் இருக்கு. ஒரு பெரிய கம்பெனியில போனா எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் தான் தெரிஞ்சது, அது தெரியாதுங்கிறான். அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் போட்டுறேன், இவன் சொல்றது அவனுக்கு புரியல, அவன் சொல்றது இவனுக்கு புரியல, அப்படின்னு நடந்துட்டு ஏதோ போயிட்டு இருக்கு. ஆனா எல்லாமும் ஒரு இடத்துல எல்லோருக்கும் தெரிஞ்சதான இவன் தான். அதனால சர்வகோதரம் அச்சாஸ்தி ந இதரடாம் இது வித்வத்தமஹா. அதுக்கப்புறம் வீத பய, வீதம் வேதம் பயம் சாம்சாரிகம் சம்சார லட்சணம் வா அஸ்யா இது வீத பய. பயமற்றவர், உலகத்துல பயம் இருக்காது. பயம்னா என்னன்னு சார், நம்ம ரொம்ப யூஸ் பண்றோம். எனக்கு பயம் இருக்கு, பயம் போகணும், அபயமா இருக்கணும், வார்த்தைகள்லாம் கேட்கணும். பயம்னா என்னதுன்னு கேட்கணும். பயம் தான் உடம்பு நடுங்கும், பேசப்பட்டும், தலை குத்தும், நீங்க சொல்ல வேண்டாம்.
அதுன்னதே சொல்லியிருக்கான். ஜாயதே காண்டீவ சம்சதே அர்த்தாத் பக்தைவ பரிதாக்கியதே. எரியறதுன்னா தொட்டு பார்த்தா தெரியலையே, தொட்டு பார்த்தா தெரியாது, உள்புறமா எரிகிறது. தோலுக்குள்ள இன்சைடா எரிகிறது. என்ன பண்றது? வெளியில இருந்து ஏசி ரூம்ல உட்காரலாம், உள்ள இருக்குதுன்னா நான் என்ன பண்ணுவேன்? பிரமதி வச்சமே மனஹா. தலை சுத்துறதுன்னு நேர பார்த்தா சுத்தலையே, பயரா தானே இருக்குன்னு. உங்களுக்கு தெரியல சார், எனக்கு சுத்த மாதிரி இருக்குன்ட்டு என்ன பண்றது? இந்த வேஷம் போடுறதெல்லாம் கரெக்டுன்னு அர்ஜுனிட்ட இருந்து கத்துக்கணும். இப்படி எல்லாம் சொல்ல பார்த்தீங்களா? அவ பயமா என்னது? பயத்தினுடைய செயலுக்கு தெரியும். பயம் வந்தால் இவைகள்லாம் வரும்னு தெரியும். ஆனா பயம்னா என்னது கேட்பாருங்க. பியர்மா வேகமா ஒரு பாஷையில சொல்றே தவிர பயங்கிற பதத்துக்கு அர்த்தம் என்ன? பயம்னா எனக்கோ எனக்கு சேர்ந்ததான பொருளுக்கோ ஒரு ஆபத்து வரும், என்னை விட்டு அவைகள் போய்விடும், நான் அழிவேனோ அல்லது என்ன எனக்கு இஷ்டமான பொருள் என்னை விட்டு அழிந்து விடுமோ எனக்கு உடையதான எண்ணத்துக்கு பயம். அது பயம்னு எதுக்கு பயப்படுறோம்? காத்தளவாயிடுமோ, உடம்புக்கு வியாதி வருமோ, ஜன பயம். சாதாரண பயம் எப்படி வரும்? இவன் நமக்கு ஒரு மானம் விடுமோ, வெக்கம் விட்டுமோ, நமக்கு இவைகள் தானே பயப்படும். எதை நாம் வசதியா கருதுகிறோமோ, என்னிடத்திலேயே இருக்கணும் என்று நான் கருதுகிறேனோ அப்பொருள் என்னை விட்டு போகக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை வரும்போது அதுக்கு தான் நம்ம பயம்ங்கிறோம். நம்மகிட்ட காசு போயிடுமோ, நம்ம ஆரோக்கியம் போயிடுமோ, நமக்கு ஒரு மரியாதை இருக்கணும் அது போயிடுமோ, அல்லது நமக்கு துன்பம் வந்துடுமோ. துன்பம் தான் இன்பம் போயிடும். நமக்கோ நமக்கு ரொம்ப பிரியமான பொருள்களுக்கோ ஆபத்து வரும் என்ற கருதினா அந்த எண்ணத்துக்கு பயம்னு பேர். இந்த எண்ணம் அவருக்கு இல்லை. அதனாலதான் பாருங்க, மகர்ஷிகள்ல எல்லாத்தையும் விட்டு விட்டு மலை அடிவாரத்துல உட்கார்ந்து போய் தபஸ் பண்ற சத்யாயில. அவளுக்கு ஆகாரம் கிடைக்கும்னு ஒரு கேரண்டி இருக்கா? அதே மாதிரியே உஷ்ணம், வெயில் கொட்டதுங்கிறான். என்ன இப்படி இருக்கிறதே அப்படிங்கிறான். மெட்ராஸ்ல இருந்து வீவடை போய் பாருங்க, ஊர் போய் பாருங்க, நம்ம க்ஷேமமா இருக்கோம். அந்தந்த ஊர்ல போய் பார்த்தாதான் தெரியும். அதே போல குளிர்மா சில ஊருக்கெல்லாம் போய் பாருன்னா சில சமயத்துல அவங்களால இருக்க முடியாது. ஆனா இவனால இங்கேயே இவனால கொடுத்துக்க முடியல. ஏன்? இவனுக்கு இருக்கக்கூடியதான சுகம் இவன் விட்டு போடுமோங்கிறதுக்கு அசைப்படுறான். இந்த பயமானது அவரிடத்துல இல்லை. அதனால அவருக்கு வீத பயா. மகர்ஷிகள்லாம் ட்ரெஸ் பண்ற பாருங்க, இதெல்லாம் கேரே பண்ணல, பொறுத்து இருப்போம். அது போல எல்லாம் பொறுமைக்கு ரொம்ப காட்டையா இருக்கிறதுனால பயமற்றவர். வீதம் விகதம் பயம் சம்சாரிகம். எல்லா பயத்தோட உயர்ந்ததான பயம் என்னன்னு சம்சார பயம்னா. இந்த சம்சாரத்துக்குள்ள என்ன எப்படி நடக்கும்னு சொல்ல முடியும். ஆத்துல குழந்தைகள் இருக்கா, அம்மா இருக்கா, அப்பா இருக்கா, ஆத்துக்கரை இருக்கா, யாருக்கு உடம்பு வந்தாலும் நம்மளை தாக்குறது இல்லை. யாருக்கு இந்த கஷ்டம் வந்தாலும் நம்மளதான் தாக்குறது. புத்திர மித்திர கலத்திரா இருக்கு. அவளுக்கு ஏதாவது வந்தாலும் நம்மளதான் தாக்குறது. குழந்தை படிக்கலேன்னு அம்மா என்ன படிக்கிறா தெரியுமா, எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? அது என்ன குழந்தை படிச்சேன்னு 3ஆம் கிளாஸ் தான், ஏதோ IIT படிக்கிற அதுல படிக்கிறதுக்காக இந்தம்மா உட்கார்ந்து ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணி, இந்த மாதிரி ஹோம் ஒர்க் பண்ணா அந்த பையனுக்கு இப்படி வரும், அதை உட்கார்ந்து படிக்க சொல்லி, அதான் ஸ்கூல்ல தான் சொல்லி கொடுத்தா. மறுபடியும் உட்கார வச்சு அவனுக்கு டீ போட்டு காஃபி போட்டு கொடுத்து தான் ஹோம் ஒர்க் இருக்கு, அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இது அந்த குழந்தைக்கு 99% 10% வரணும்னு அவ்வளவு டென்ஷன் தமாக்கு. அப்படி பார்த்துருக்கோம். ஒவ்வொருத்தர் அப்படியும் நடந்துட்டு இருக்கேன். சம்சாரத்துல எங்க இருந்து பயம் வரும், எப்படி பயம் வரும் சொல்ல முடியும். ஆகையால் இந்த டென்ஷனே ஒன்றும் இல்லை அவருக்கு. நடந்தது நடக்கட்டும், அவ்வளவு. வீத பய சர்வ சம்சார லட்சணம் பயம் நாஸ்தி இது வீத பய சர்வேஸ்வரத்தாத் நித்திய முக்தத்வாச்ச. எல்லாம் வல்லவர், நித்திய முக்தர், எல்லாத்தையும் தாண்டினவர். ஆயால் வீத பய. அதற்கு பிறகு புண்ணியஸ்ரவண கீர்த்தனஹா. ரொம்ப உயர்ந்ததான் சிரவணம் கீர்த்தனம். ஜன்மாந்தரத்துல உங்களுக்கு புண்ணியம் இருந்தாதான் இந்த ஜன்மாவை நீங்க அவரை கேட்கலாம். அவரை பத்தி கேட்கலாம்னு சொன்னா நம்ம காதுக்கு கேட்கலாம் முடியாது. இது எல்லாத்தையும் கேட்கலாம். பகவன் நாமாவை கேட்கணும். ஆனால் போன ஜன்மாவில நீங்க புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதே போலயே அவர் நாமாவை சொல்லணும்னா புண்ணியம் பண்ணியிருக்கணும். புண்ணிய சிரவண கீர்த்தனா.
புண்ணியத்தினால்தான் அவரை கேட்க முடியும், புண்ணியத்தினால்தான் அவரை பாட முடியும். அது மட்டும் இல்ல, அவரை பத்தி கேட்டாலோ அல்லது அவரை பாடினாலோ நமக்கு புண்ணியம் வரும். ஒரு ஜென்மாவில புண்ணியம் இருந்தாங்க, இந்த ஜென்மாவில அவரை துதிக்கிறதோ கேட்கிறதோ, இந்த ஜென்மாவில துதித்தோ கேட்டோ பண்ணினேன்னா உங்களுக்கு மறுபடியும் புண்ணியம். ஆகையால் ரெண்டு அர்த்தம் வந்துட்டு, புண்ணிய சிரவண கீர்த்தன. புண்ணியம் புண்ணியகரம் சிரவணம், கீர்த்தனம் அச்ச, புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதான அவருடைய கேள்வி. கீர்த்தனம் அவருடைய துதிக்கிறதும். புண்ணிய சிரவண கீர்த்தன எய்தம் ருணுயான் நித்தம் யச்சாபி பரிகீர்த்தயே நாருபம் பிராப்னுயாத் கிஞ்சித் சோமுத்ரேஹ மானவ. எங்க சார் வருதுன்னு இன்னும் கேட்கப்படாது. இதுதான் கேட்டிருக்கோம். எதை கேட்டோமோ அவருடைய ஸ்வரூபத்தை சொல்லணும். எய்தம் சுணுயான் நித்தியம் யஹா இதம் நித்தியம் சுணுயா. இந்த விஷ்ணுதாஸ் நாமத்தை யாரு கேட்கிறானோ, எச்சாபி பரிகீர்த்தையேது, அவன் கேட்கிறான் இல்ல, யார் சொல்றானோ, அத வாயால சொல்றவன் கேட்கிறவன் ரெண்டு பேருக்கும் புண்ணியம் உண்டு. அவ புண்ணியம் ஒண்ணு இல்ல, நாருபம் பிராப்னுயா என்கிறது. அவளுக்கு என்னைக்குமே கெடுதல் வராது. இப்ப நமக்கு ஏதோ வரக்கூடியதான துன்பங்கள்லாம் பிராரப்த கர்மாவனால இருக்கு, அவைகள்லாம் நல்லதா மாறிவிடும். ஒரு மனுஷருக்கு துன்பம் வருது, துன்பம் வந்தா சாதாரண மனிதன் என்ன பண்றான், எனக்கு துன்பம் வந்து பகவான் இல்லேன்னு நினைச்சுட்டு அது வேற கஷ்டப்பட்டு வேற ஏதோ காரியத்துக்கு இறங்குறான். ஒரு பக்தனா இருக்கிறவனுக்கு பிராரப்த கர்மாவனால துன்பம் வந்தா அது அவருக்கு வைராக்கியத்தை கொடுக்க மறுபடியும் பகவான சரணாகதி கெட்ட வழிக்கு போக மாட்டான். அதனாலதான் பகவான நம்பினவாளுக்கு நகி கல்யாண கஷ்டித்து துர்கத்தையும் தாத்த கட்சதி, நல்ல வழியில வந்து என்னைக்கும் கெட்டுப்ப மாட்டான். ஆகையால் நசுபம் பிராப்னுயா கிஞ்சித் சோமுத்ரேஹ மானவ சஹ இஹ, இந்த உலகத்துல, அமுத்ரா மேல உலகத்துல, சோமுத்ரேஹ மானவன் என்ன அர்த்தம், சஹா அமுத்ரா தேவலோகத்துல தேலோகத்திலையும் இஹ இந்த லோகத்திலையும் ஒரு நாளும் கெட்டு போக மாட்டான். நாசுபம் பிராப்னுயா கிஞ்சித் சோமுத்ரேஹ மானவ இது சிரவணாதி பல வச்சனா. கேட்டத்தினாலேயே இவ்வளவு பலம். ஆகையால் பகவான் பேரு புண்ணிய சிரவண கீர்த்தனா. நமக்கு புண்ணியம் வருதுங்கிறதுக்காக அவருக்கு டைட்டில். யார கேட்டாலோ யார துதிச்சாலோ புண்ணியம் வருகிறதோ அப்படிப்பட்டதான அவர் யாரு, புண்ணிய சிரவண கீர்த்தனா. இப்படி அழகா பகவானுடைய நாமாக்கள்ல அசோ ரப்பேதலோ தஷா தட்சிண தமிழம்பர வித்ரத்தமோபி தபய புண்ணிய சிரவண கீர்த்தனா. அப்படியே அதுக்கு மேல உத்தாரணோ துஷ்டுதியா புண்ணியோ துஷ்வப்ன நாசன வீரஹ ரக்ஷண சந்தஹ ஜீவன பத்யவஸ்திதா அப்படிங்கிற நாமாக்கள்